அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாள் 4 ஜாமங்களாக பிரித்து நாம் நமது வீட்டில் சிவபூஜை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஜாம பூஜையின் போதும் என்னென்ன வியாதிகள் குணமாகும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன். அன்பு சொந்தங்களே, இது சிவ அற்புதம். ஆன்மீக வழிபாடு செய்வதால் உங்கள் வியாதிகள் குணமாகும் அற்புதம் இந்த மகா சிவராத்திரி நாளில் நடக்கும். எனவே முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை சரியாக செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேருக்கு இந்த ஆடியோவை பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. இந்த வருடம் மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி வருகின்றது. அந்த அன்னைக்கு நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு சிவ பக்தர்களுக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தானங்கள் 3 வேளையும் உணவு தானங்கள் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலே டிஸ்பிளேல எனது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எனது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. முடிந்தால் உதவுங்கள். சிவனருள் கிடைக்கட்டும். முதல் ஜாம பூஜை என்பது மகா சிவராத்திரி அன்று மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள் செய்ய வேண்டும். இந்த முதல் ஜாம பூஜை முழு நம்பிக்கையோடு சரியாக நீங்கள் செய்தால் சளி இருமல் தொந்தரவு சரியாகும். ஆஸ்துமா போன்ற வியாதிகள், அடிக்கடி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் விரைவில் குணமாகும். மூச்சு சம்பந்தமான வியாதிகள் சரியாகும். மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மன அழுத்தம், மன பயம், மன பதட்டம் அனைத்தும் நீங்கும். மொத்தத்தில் முதல் ஜாம பூஜை செய்கிறதுனால உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நம்பிக்கையோடு செய்தால். இரண்டாம் ஜாம பூஜை இரவு 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணிக்குள் செய்ய வேண்டும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் குணமாகும். குடல் கல்லீரல் நோய்கள் சரியாகும். சர்க்கரை நோயால் அவதிப்படுறவங்க அந்த துன்பத்திலிருந்து நிச்சயம் விடுதலை அடைவீர்கள். பித்தம் மற்றும் இரத்த அழுத்தம் அனைத்தும் கட்டுக்குள் வரும். மொத்தத்தில் இரண்டாம் ஜாம பூஜை செய்வது உங்கள் உடல் உள் உறுப்புகள் சுத்தமாக்கும். நோய்கள் வேதனைகள் நீங்கும். நம்பிக்கையோடு செய்தால். மூன்றாம் ஜாம பூஜை என்பது நள்ளிரவு 12 மணி முதல் மறுநாள் அதிகாலை 3 மணி வரை. அந்த மூன்றாம் ஜாம பூஜை செய்வதால மூட்டு வலி சரியாகும். எலும்பு சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள் அனைத்தும் சரியாகும். தூக்கமின்மை, பலருக்கு இதுதான் பிரச்சனை, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த தூக்கமின்மை சரியாகும். நாள்பட்ட நோய்கள் தீரும். அற்புதம் நடக்கும். மூன்றாம் ஜாம பூஜை செய்வது என்பது உடலுக்கு பலத்தை உண்டாக்கும். நான்காம் ஜாம பூஜை என்பது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள் செய்ய வேண்டும். இதயம் சம்பந்தமான வியாதிகள் சரியாகும். மனம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும், குறிப்பாக மனநோய் உள்பட மன சம்பந்தமான மனக்கவலை, மனசோர்வு, மனப்பதட்டம், மனபயம், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அத்தனையும் சரியாகும். இரத்தம் சம்பந்தமான வியாதிகள், ஒற்றை தலைவலி மற்றும் தலைவலி அனைத்தும் சரியாகும். இடுப்பு சம்பந்தமான வியாதிகள் சரியாகும். நான்காம் ஜாம பூஜை செய்வதால் உங்கள் உடலும் ஆன்மாவும் சுத்தமாகும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலிகள் அனைத்தும் இந்த 4ஆம் ஜாம பூஜை செய்வதால் நிச்சயம் சிவனருளால் குணமாகும். அன்பு சொந்தங்களே, இந்த பதிவு ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்துருக்கேன். நம்பிக்கையோடு செய்யும் போது நல்லது நடக்கும். நீங்கள் மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பூஜையும் செஞ்சுட்டு மருந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது விரைவில் அந்த நோய் குணமாகும். இது ஆன்மீக வழிபாட்டு நம்பிக்கை என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகா சிவராத்திரி 4 ஜாம பூஜைகள் செய்ய தயாராகிக்கோங்க. இந்த சிறப்பு பூஜைகளை எப்படி செய்யணும், 4 ஜாமமும் என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கணும், 4 ஜாமமும் என்னென்ன மந்திரம் சொல்லணும், 4 ஜாமமும் என்னென்ன மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும், வெறும் விளக்கு மட்டும் வச்சு எப்படி பூஜை பண்ணணும், சிவலிங்கம் இருந்தால் அதற்கு என்ன அபிஷேகம் பண்ணணும், சிவன் படம் மட்டும் இருந்தால் அதற்கு எப்படி வழிபாடு பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு மகா சிவராத்திரி 2026 என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி இருக்கின்றேன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த குழு
குழுவில் இணைந்து ஒரு குருவுடன் சேர்ந்து சிவதரிசனம் காணலாம். 4 ஜாம பூஜைகள் எளிமையாக எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இரவு உங்களால் கண்விழித்து இருக்க முடியலன்னா பகல்ல எந்த நேரத்தில் இந்த பூஜை செஞ்ச நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 ஜாம பூஜையில குறைந்தபட்சம் ஒரு ஜாம பூஜையாவது செய்யுங்க, உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். இந்த குழுவில் சேர்றவங்களுக்கு அற்புதமாக 4 மந்திரங்கள் தருவோம். அந்த 4 மந்திரங்கள் 4 விதமான பலன்களை தரும். அதில் நோய் நொடிகள் தீர்க்கும் மந்திரமும் அடக்கம். மகா வெல்வவேர் மற்றும் கண்டகி சிவ சாலிகிராம் பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். இந்த ஆண்டுக்கான மகா சிவராத்திரி குழுவில் நீங்கள் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அல்லது சிவராத்திரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த குழுவினுடைய பதிவு விவரம் தருகின்றேன். 14ஆம் தேதி இரவு 10 மணி வரை மட்டுமே அந்த குழுவுக்கு பதிவு நடக்கும். அந்த குழுவில் சேர்றவங்க அத்தனை பேருக்காக அன்று நள்ளிரவு சரியாக 12 மணிக்கு உங்கள் குடும்பத்தின் ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கும் ருத்ர ஹோமமும் நடைபெறும். விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.